Assalamu alaikum everyone. Welcome back to AM Blogs and Recipes channel. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது குருமா எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கன் ஃப்ளேவரில் சிக்கன் இல்லாமல் சிக்கன் குருமா. பட்டை, ஏலக்காய், நச்சீரகம், கருவேப்பிலை, கடலை மற்றும் தேங்காய் துண்டுகள். இதில் நாங்கள் பொன்னிறமாக வாரத்துக்கு நாங்கள் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கொள்ளணும். பொன்னிறமாக வாரத்துக்கு நீங்கள் இதை நல்லா 5 to 10 minutes லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா ஆறின பிறகு தான் நீங்கள் அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கொள்ள வேணும். சூட்டோடு யாரும் பவுடர் பண்ண வேணும். ரெண்டு புளிப்பல் எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி கொள்ள போகிறேன். ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் ஒரு பெரிய ஆனியன், 2 சில்லிஸ், கருவேப்பிலை கொஞ்சம். இதை கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பேனுக்கு ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நிறமாக வாரத்துக்கு வதக்கி கொள்ள வேண்டும். பண்ணி வச்சு இந்த சில்லி ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நாங்கள் அதுக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கறி பவுடர், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பரட்டி விடணும். அரைச்சி அந்த மிக்சிக்கே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கழுவி அதையோட ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா இதை கொஞ்சம் வேக வைக்கணும். ஒரு 5 minutes நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். கட்டாயமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் இல்லாமல் சிக்கன் சுவையில் குருமா உங்களாலே நம்ப இல்லாமல் வைக்கணும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை 5 minutesக்கு பிறகு எங்களோட புளி கரைசலை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க விடணும். இது ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.